அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாங்க. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வேலையும் கிடைத்து உதிரி வருமானங்களும் பெருக இருக்குதுங்க. அதே போல் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிவது தொடர்பாகவோ முயற்சி செய்தால் அதில் அனுகூலம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் எதிர்கொள்ளும் சூழல் உண்டுங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம் உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்வதன் மூலம் பலன் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரும் பயிற்சியாவதால பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வழங்குவாங்க. இருந்தாலும் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வருமான பற்றாக்குறை இருக்காதுங்க. இத்தருணங்கள்ல சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.